ஓகே, வெல்கம். 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் குவார்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியுமானா? எஸ், எடுக்க முடியும். ஈஸி தான். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இந்த லைவ்ல வந்து குருவினா, சிறுவினா, நெடுவினா என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் நீங்க வந்து வேற என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்போதைக்கு வந்து குருவினா, சிறுவினா, நெடுவினா வந்து எது எது படிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் பண்றீங்களா? ஹவு many மெம்பர்ஸ் பாக்குறீங்கன்னு தெரியணும். ஸோ ஒரு தம்ஸ் அப். குவார்டர்லி போர்ஷன் என்ன? யூனிட் 1ல இருந்து 5 வரைக்குமா? குவார்டர்லி போர்ஷன். எஸ் சார். ஓகே, அப்ப யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்றேன். குருவினா, சிறுவினா, நெடுவினா மார்க் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 எல்லாரும் எடுத்துக்கோங்க. புக்கு கைடு வச்சிருந்தாலும் ஓகே, புக் ஆர் கைடு வாட் எவர் இட் இஸ் எடுத்துக்கோங்க. அசைன்மெண்ட் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுல அசைன்மெண்ட் லாஸ்ட்ல சொல்றேன். குருவினாவை பொறுத்தளவுல யூனிட் 1ல பலவுள் தெரிக ஒன் வேர்டு எல்லாமே படிக்கணும். குருவினா, சிறுவினா, நெடுவினா மட்டும் நான் சொல்றேன். குருவினா, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. 1 மினிட். ஓகே, ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வந்து பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். ஸோ அதனால அதுவும் பாத்துக்கோங்க. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? ஸோ எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மினிட். அடுத்தது வந்து சிறுவினா. சிறுவினாவை பொறுத்தளவுல சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் என்னுயிர் தமிழ்மொழி என் பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினே எழுதுக. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நான் ஸ்டார் போடுறத வச்சு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. நெடுவினா, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழி உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது அப்படிங்கறத வந்து விவரிக்கணும். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்தெழுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழர் தமிழர் வாழ்வோடு புலம்பெயரும் நிகழ்வுகளோடும் முத்துலிங்கம். வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், 6ஆம் திணை. ஸோ அதுவும் பாத்துக்கோங்க. தென் யூனிட் 2 தமிழ் மிட்டம் போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க தானே? முடிஞ்ச அளவுக்கு குவார்டர்லி அந்த 5 யூனிட் மட்டுமாவது ஃபுல்லாவே படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு ஓகே, அந்த குவார்டர்லி ஹாலிடேஸ்ல 5 யூனிட் ஃபுல்லாவே படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம போகையில எல்லா சப்ஜெக்ட்லயுமே தான், நாட் ஒன்லி தமிழ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லயும் அந்த குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் என்னென்ன போர்ஷனோ ஸோ அதை வந்து ஃபுல்லாவே வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா படிக்க ட்ரை பண்ணுங்க, ஃபுல்லா படிச்சிருங்க. ஆஃப்டர் பேலன்ஸ் உள்ள போர்ஷன்ல நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் படிப்போம். ஓகே, ஓகேவா? ஓகே சார். ஓகே. குருவினா, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரில் தொடரின் பொருள் யாது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் பகுவது உரைப்படம் அலர்ந்து. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் பாத்துக்கோங்க. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? வெரி 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 இம்பார்ட்டன்ட். தென் வந்து சிறுவினா, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்றேன். இல்ல உங்களுக்கு வேற எந்த நியூஸ் பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து kalvimini.online அப்படிங்கிற நம்ம வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகே. தென் நெடுவினா, திருமலை முருகன் பல்லு கோரும் மேடை பேச்சு முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி தேவையில்ல. பட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருமலை முருகன் பல்லு கோரும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்களை விளக்குக. யானை டாக்டரும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கதை. ஐ திங்க் இது புக்கு மாறின ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல இது கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. ஸோ தென் யூனிட் 3 யூனிட் 3ல உள்ள குருவினா பாருங்க. உணர்ச்சி விதி பாத்துக்கோங்க. இலக்கணத்துல கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். வேற
எஸ், அவ்வளவுதான். தீயினால் சுட்ட புண் அந்தது என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவர் கூறுவது ஏன்? சோ பாத்துக்கோங்க. மருந்தாகி தப்பா குழப்ப அது தேவையில்ல. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம்ல இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அணி என்ன அணின்னு பாத்துக்கோங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி பாத்துக்கோங்க. ஊமை அணி, வேற்றுமை அணி, இது எல்லாமே இருக்கும். ஸோ பாத்துக்கோங்க. எல்லா அணியுமே 4 அணி இம்பார்ட்டன்ட். விரும்பியது அடைவது எப்படி? தேவையில்ல. கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவர் கூறும் கருத்து அடக்கமுடைமை. அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா அடக்கமுடைமை திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, திருக்குறள். ஓகே, தென் தேர்ட் யூனிட்ல கொஸ்டின் இருக்குல்ல. தேர்ட் யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் குருவினா. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காவடி சிந்து என்பது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் கருத்து யாது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழர்கள் புகழ்பலி ஆகியவற்றை எவ்வாறு கூறுவார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 4மே இந்த இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பாத்துக்கோங்க. சிறுவினா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுன்னு விவரிக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. இம்பார்ட்டன்ட். பகுபத உறுப்பிற்கணம் எல்லாமே பாத்துக்கோங்க. புறநானூறு தேவையில்ல. நெடுவினா காவடி சிந்து ஒரு வழிநடை பாடலை கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி விளக்குக. வாடிவாசல் கதை, யானை டாக்டர், வாடிவாசல், 6ஆம் தனி, இது 3ல இருந்தே 99% ஒண்ணு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு பப்ளிக்லயே சொல்றேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. தென் யூனிட் 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, 3, 4 பார்க்கணும் இல்லையா? அசைன்மெண்ட் என்னன்னா, இப்ப 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன்ல. ஸோ அதை வந்து இயல் வாய்ஸ் 11th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டு இயல் 1 அப்படின்னு போட்டுட்டு குருவினா, சிறுவினா, நெடுவினா, அதுல என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கணும். ஸோ அதெல்லாம் நோட்ல எழுதி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ணிருங்க. ஓகே, கொஸ்டின் மட்டும். குருவினா பொறுத்தவரை சங்க காலத்தில் தமிழ் மொழி தேவையில்ல. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் புணர்ச்சி விதி பார்த்துக்கோங்க. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் பூக்கள், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உவமை உருவகம் வேறுபடுத்துக, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. தமிழை பொறுத்தவரை கம்பல்சரி ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக வந்துடும். ஸோ அதுல இது வந்து ஓரளவுக்கு தான் இம்பார்ட்டன்ட். 3 ஸ்டார் கூட இல்லை, 2 ஸ்டார் தான். நெடுவினா பொறுத்தவரை பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபொழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை விவரிக்க. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனை யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாரதியில் இதழாளர் முகம் குறித்து எழுதுக. இதுல இருந்து கம்பல்சரி ஒரு நெடுவினா வந்தே தீரும். சம்டைம்ஸ் 2 கூட வரலாம், பாத்துக்கோங்க. தென் அடுத்தது வேற ஐ திங்க் அவ்வளவுதானே. அப்புறம் புக்குக்கு பின்னாடி உள்ள நயம் பாராட்டுதல் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. தென் இயல் 5ல உள்ள முக்கியமான கொஸ்டின் சொல்றேன். மருத்துவத்தின் பிரிவுல குறள் இருக்கா? ஃபர்ஸ்ட் திருக்குறள் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டைரக்டா குருவினா சிறுவினா சொல்றேன். பிடிஎஃப் கடைசியில் ஷேர் பண்றேன், குரூப்ல பாத்துக்கோங்க. குருவினா பொறுத்தளவுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல. மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் பகுபத உறுப்புகளும் புணர்ச்சி விதி என்ன இருந்தாலும் நீங்க பார்த்துதான் ஆகணும். சிறுவினா பொறுத்தளவுல ஆனந்தரங்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி நிறுவுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எவையேனும் 4 கூறுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நெடுவினா தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதல்களாக. ஆனந்தரங்கர், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமர் புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. பிம்பம் ஸ்டோரி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்.
ஓகே. குவார்டர்லிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 3 படிச்சாவே போதும். 6ஆம் திணை, ஆஹ், யானை டாக்டர், வாடிவாசல். ஸோ நான் இப்போ பிம்பம்லாம் ஏன் சேர்த்து சொல்றேன்னா இது பப்ளிக் எக்ஸாம்க்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை. ஓகே. தென் திருக்குறள் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது கேட்டிருக்காங்க ஒன் வேர்ட்லயே. மருத்துவத்தின் பிரிவுகள் குறள் கூறுவன யாவை? எப்பொழுது மருந்து தேவையில்லை என்று திரு திருவள்ளுவர் கூறுகிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்த்துக்கோங்க. உருவகாணி அது பார்த்துக்கோங்க. இந்த இதுவும் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் மருந்து மருத்துவம் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகியன பற்றி திருக்குறள் கூறும். வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விழுந்து கட்டுரையாக்குக. இது வரைக்கும் கேட்டதில்ல, மேபி கேட்கலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட பொருள் மட்டும் குறள் மற்றும் பொருள் பார்த்துக்கோங்க. அது போதும். ஓகே. ஓகே. சொன்ன மாதிரி அசைன்மெண்ட் எழுதிருங்க. இப்போ மீட்டிங்கை விட்டு லீவ் ஆகிக்கிறலாம். தேங்க்யூ சார். ஓகே. நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸ் எப்பப்ப என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். குவார்டர்லி எக்ஸாமுக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். ஏன்னா டைம் கம்மியா இருக்குது. குவார்டர்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாலிடேஸ்ல நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸா டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தோசம் பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்கும் அதெல்லாம். ஓகே. ஓகே சார். ஓகே. இப்போ லீவ் ஆகிக்கிறலாம். தேங்க்யூ சார். ஓகே.